உங்கள் ராம்ஜி. சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு முறை அமெரிக்கா வியட்நாம் போர் நடந்த சமயம். யுத்தம் வியட்நாம் நாட்டை நாராக கிழித்து போட்டுக் கொண்டிருந்தது. வீட்டை இழந்த மக்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த மனைவி என்ற நாடு முழுவதும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் நனைந்திருந்தது. போரின் விளைவுகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அமெரிக்க அரசு 2 தளபதிகளை அப்போது வியட்நாமுக்கு அனுப்பியது. கை கால் சிதைந்து துடிக்கும் சிப்பாய்கள், இறந்த குழந்தைகள் பக்கத்தில் உட்கார்ந்து கதரும் தாய்மார்கள் என்று காட்சிகளை பார்த்த ஒரு தளபதியால் இந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தற்கொலை செய்து கொண்டு அவர் தனது வாழ்க்கையை அங்கே முடித்துக் கொண்டார். இந்த தளபதி பார்த்த அதே காட்சிகளை அடுத்த தளபதியும் பார்த்தார். பார்த்த பிறகு தனக்கு இருந்த சின்ன சின்ன கவலை எல்லாம் இதற்கு முன் ஒன்றையுமே இல்லை என்றாகிவிட்டது அவருக்கு. ஊர் திரும்பியதும் அவர் கொடுத்த கடன் திரும்பி வரவில்லையே, சொந்த கார் வாங்க முடியவில்லையே என்பது போன்ற தினப்படி கவலைகளில் இருக்கும் மனிதர்களிடம் வியட்நாம் மக்களின் அவதிகளை எடுத்துச் சொன்னார். மக்கள் மனமுருகி கேட்டார்கள். அதன் பிறகு வியட்நாம் அனுபவம் பற்றி பேசச் சொல்லி இந்த தளபதிக்கு நிறைய அழைப்பு. இதை வைத்தே அவர் பெரிய பணக்காராகிவிட்டார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது அனுபவம் 2 விதம்தான். ஒரு தளபதி தற்கொலை செய்து கொள்கிறார், அடுத்தவரோ தனக்கு இருந்த பிரச்சனைகளையே மறந்து மற்றவர்களின் பிரச்சனைகளையும் மறக்கடிக்கிறார். ஆனால் அடிப்படையில் இருவரும் பார்த்த காட்சிகள் ஒன்றுதான்.